இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு உன் எம்டி நினைச்சிட்டு இருக்க? அவர் மாலை போட்டத பத்தி எதுக்கு ஃபீல் பண்ற? அவர் கண்ணு பவர்ஃபுல், அது இதெல்லாம் எதுக்கு சொல்ற? அப்போ மனசுல என்ன இருக்கு? ஏன் உன்னையும் குழப்பிட்டு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ற? கோவப்படாதக்கா. என் மனசுல இருக்கிற டவுட்ட நான் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா நான் வேற யார்கிட்டக்கா ஷேர் பண்ண முடியும்? சொல்லு. ஓகே, நீ என்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்றத நீ கொஞ்சம் கேக்குறியா? சொல்லுக்கா. இங்க பாரு ரேவதி, அம்மா சொல்றாங்களேன்னு கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதோ இல்ல உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதோ ஒரு விஷயமே இல்ல. அது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஆனா உனக்கு வரப்போற புருஷன் உனக்கு ஏத்தவனா, உன்னை தாங்குறவனா, குறிப்பா உன் மனச புரிஞ்சுகிட்டவனா இருக்கணும். அதான் முக்கியம். ஏன்னா ஒரு தடவை கல்யாணத்துல லாக் ஆயிட்டா அவ்வளவுதான், அதை சரி பண்ணவே முடியாது. சோ லைஃப் முழுக்க நம்ம கூட வரப்போற பார்ட்னர் நமக்கு சரியானவனா, நம்ம மனசுக்கு பிடிச்சவனா இருக்கணும். அதுதான் முக்கியம். புரியுதா? புரியுதுக்கா. குட். நீ அவரை பத்தி ஒரு யூகம் பண்றல்ல, அது சரியா தப்பான்னு தெரிய வேண்டாமா? முதல்ல அவர் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி நடந்து அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. என்னடி யோசிக்கிற? சரி, உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டானா போ, நான் கிளம்புறேன். அக்கா இருக்கா? சரி, நீ ஐடியாவை சொல்லு.